கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் சரக்கு பெட்டக துறைமுகம் அமைக்கப்படும் என்ற அதிமுக தேர்தல் அறிக்கைக்கு மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் பகுதியில் சர்வதேச சரக்கு பெட்டக மாற்று முனையம் கொண்டுவரப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்தது. இதனை எதிர்த்து மீனவர்கள் போராட்டம் செய்ததால் கோவளம் அருகே சர்வதேச சரக்கு பெட்டக மாற்று முனையம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டது. மீனவர்கள் மற்றும் பொதுமக்களின் போராட்டங்கள் தீவிரமாக நடைபெற்றதால் இத்திட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் குளச்சல் துறைமுகம் மேம்படுத்தப்பட்டு சரக்கு பெட்டக இணைய வசதி ஏற்படுத்த ஒன்றிய அரசு மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் கடும் எதிர்ப்பால் முடக்கி வைக்கப்பட்டுள்ள திட்டத்தை மீண்டும் கொண்டுவர திட்டமிடும் அதிமுக தேர்தல் அறிக்கைக்கு மீனவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த திட்டம் மீனவர்களால் முழுமையாக எதிர்க்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், நாங்கள் சாதாரண பாரம்பரிய மீனவர்கள், நாங்கள் கப்பல் முதலாளிகள் கிடையாது, நாங்கள் சரக்கு முதலாளிகள் கிடையாது. ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மீன்பிடி துறைமுகங்களும் மீன் இறக்கும் தளங்கள் தான் தேவையே தவிர கப்பல் துறைமுகங்கள் கிடையாது. அதை நாங்கள் எதிர்த்தோம். இந்த தேர்தல் அறிக்கையில் அதிமுக கட்சியானது குமரி மாவட்டத்திலே சரக்கு பெட்டக மாற்று முனையம் கொண்டு வந்து தீர்வோம் என்று அறிக்கை விட்டிருக்கின்றார்கள். இது குமரி மாவட்ட மீனவ மக்களை சதிகார திட்டத்துக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களை புறக்கணிக்கின்ற ஒரு அறிக்கையாக இருக்கின்றது. இந்த அறிக்கை மீனவர்களுக்கு எதிரான அறிக்கை, மீனவர் வாழ்வாதாரத்துக்கு எதிரான அறிக்கை. இந்த அறிக்கையை மீனவ மக்கள் முழுமையாக நாங்கள் எதிர்க்கின்றோம். மீனவர்களும் போராடி அந்த திட்டங்கள் கைவிடப்பட்டது. ஆனால் அது கூட தெரியாமல் மீண்டும் மீண்டும் மீனவர்களை கஷ்டப்படுத்துவதற்கான திட்டத்தை வேறு ஏன் தீட்டுகிறார் என்று தெரியவில்லை. மீன்பிடி தொழில் செய்கிற இடத்துல அவர் துறைமுகம் அமைக்காருன்னா அவர் என்ன சிந்தனையில் சொன்னாருன்னே புரிய மாட்டேங்குது. மீனவர்களை வாழ்வாதாரத்தை அளிக்கிற திட்டமாக தெரிகிறது. பிஜேபி அரசாங்கத்து கூட சேர்ந்து அவங்க அதானிக்கும் அம்பானிக்கும் எங்களுக்கு கடற்கரை மக்களை தார வார்க்கிறதுக்காண்டி திரும்பியும் குளச்சலில் கொண்டு வரதை அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கடற்கரை மக்கள் எல்லாருமே சேர்ந்து எதிர்ப்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் அது திரும்பியும் அவங்க இதை மாதிரி முன்னெடுத்தானா திரும்பி ஒரு பெரிய போராட்டம் வெடிக்கும். கடற்கரை மக்களுக்கு இது முழுக்க ஆபத்தான ஒரு விஷயம். கடந்த பிப்ரவரி மாதம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளச்சல் மீன்பிடி துறைமுக விரிவாக்கம், வாணியக்குடியில் புதிய மீன் துறைமுகம் அமைத்தல் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டு காணொலி காட்சி மூலம் அதனை தொடங்கியும் வைத்துள்ளார். இந்த இரு திட்டங்களும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்படுவதாக மீனவர்கள் கூறியுள்ளனர்.